வணக்கம், வெல்கம் டு தமிழ் குக்கிங். இன்றைக்கி நம்ம குக்கரில் தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் 1 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் ரைஸும் சேர்த்துக்கலாம், இல்லை சீரக சம்பா அரிசியும் எடுத்துக்கலாம். இப்போது பாஸ்மதி ரைஸை 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி நீட்டாக கீறி வச்சுருக்கேன். நல்லா பழுத்த 5 தக்காளியை இந்த மாதிரி நீட்டாக கீறி வச்சுருக்கேன். ஒரு முழு பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, இதை நம்ம பேஸ்ட் ஆக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் அளவுக்கு இருக்குது. தாளிப்புக்காக 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 பிரிஞ்சி இலை, 1 துண்டு பட்டை, கொஞ்சம் கல்பாசி, 4 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்காக 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் நெய்யும் 3 ஸ்பூன் எண்ணெயும் எடுத்துக்கலாம். நெய் சேர்க்கறதுனால சாதத்தோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சாதம் ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்கும். எண்ணெய் காஞ்சாச்சு. இதில் இப்போ கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை இது 3 ஆட் பண்ணிடலாம். அடுத்ததாக பெருஞ்சீரகமும் கல்பாசியும் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஒரே டைமில் போடும்போது பெருஞ்சீரகம் தீஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒன்று பின்னாடி ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். அடி பிடிக்காத மாதிரி சிம்மில் வச்சு நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க. இப்போது நல்லா வதங்கியாச்சு. இதில் நம்ம இப்போ தக்காளியை ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி தக்காளியை நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணும்போது தக்காளி சீக்கிரமாக குழஞ்சி வதங்கிடும். நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணும்போது தக்காளி சீக்கிரமாக குழஞ்சி வந்துடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மீதி உப்பை நம்ம அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக புதினாவும் கறிவேப்பிலையும் ஆட் பண்ணுறேன். தக்காளி சாதத்துக்கு புதினா சேர்க்கும்போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். தக்காளியை நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டு குழையிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு தக்காளி நல்லா குழஞ்சி வருதோ அந்த அளவுக்கு சாதத்துக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நம்ம இப்போது ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ்லேருந்து தண்ணியை வடிச்சிடலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் அரிசி யூஸ் பண்ணிங்கன்னா 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சாச்சு. இதில் இப்போ மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் இது 3 ஆட் பண்ணிடலாம். உங்கள் கிட்டே தயிர் இருந்ததுன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட தயிர் இல்லை, அதனால் ஆட் பண்ணலை. தயிர் சேர்க்கும் போது இன்னும் சாதத்தோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எடுத்து வச்சுருக்கிற 1.5 கப் அளவு தண்ணியை இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டு தண்ணி ஒரு கொதி வரட்டும். ஏற்கனவே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம உப்பு எவ்வளோ தேவைப்படுதோ அதை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். தண்ணி நல்லா கொதிச்சாச்சு. இப்போது பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிடலாம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் வேணும்னா ஆட் பண்ணலாம், இல்லைனா 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணலாம். இதெல்லாம் சேர்க்கும்போது சாதம் இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி இதெல்லாம் ஆட் பண்ணவே இல்லை. ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி தழை மட்டும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப கிளறணுன்னா சாதம் உடஞ்சிரும். சாதம் உடையாத அளவுக்கு, அடி பிடிக்காத அளவுக்கு லைட்டாக கிளறி விட்டுட்டு குக்கரோட மூடி போட்டு மூடிடலாம். பாஸ்மதி ரைஸ்ன்றதுனால நான் ஒரே ஒரு விசில் வைக்கிறேன். நீங்கள் நார்மல் ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 விசில் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு விசில் வந்தாச்சு. குக்கரை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆயாச்சு. சாதம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதான், சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி எடுத்த 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருந்தது. சாதம் பாருங்க
ரொம்ப குழஞ்சும் இல்லை, தனித்தனியாக நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இது இன்னும் ஆறும்போது இன்னும் உதிரி உதிரியாக இருக்கும். இதுக்கு வெங்காய பச்சடி செஞ்சுக்கலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை அந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உதிர்த்துக்கோங்க. அதில் 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம இன்னும் ஃப்ளேவருக்காக புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளரிக்காய் இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சிம்பிளாக வெங்காயம், உப்பு, தயிர் அவ்வளோதான், இது 3 ஆட் பண்ணி கலந்து வச்சுருக்கேன். இது எதுக்காக சாப்பிட்றோன்னா, ஆக்சுவலாக பிரியாணிக்கெலாம் அதில் ஸ்பைசஸ்லாம் நிறையா இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளோட வயிறை வந்து இரிட்டேட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மைல்டாக வெள்ளரிக்காய், வெங்காயம் இந்த மாதிரி பச்சடியெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். நம்மளோட சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் உருளைக்கிழங்கு, கொண்டக்கடலை இதெல்லாம் கூட ஆட் பண்ணி செய்யலாம். மீல் மேக்கர் இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் தமிழ் குக்கிங்.